சர்வசக்திக்கு என் வணக்கம். கார ஜோதிடம், அரியலூர் திருஞான ஜோதிடர், எல்லா அவன் துணை. யோகத்து அடிப்படையிலே தமிழ்நாட்டின் தமிழ் எழுத்துக்கள் அமைந்துள்ளது. அதற்கு நான் புதிதாக நவக்கிரக தமிழ் என்கிறம் சோதிடமாக நான் உருவாக்கி இதை ஆய்வு செய்து என்னுடைய யூடியூப் சேனல் மூலம், ஃபேஸ்புக் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். தமிழ் எழுத்து 240 எழுத்தும் யோகத்து அடிப்படையிலும், கிரகத்து அடிப்படையிலும், நட்சத்திர அடிப்படையிலும் வான் புகழ் கேட்கும்படியும் நான் இந்த தமிழ் ஜோதிடத்தை உருவாக்கி மிக துல்லியமாக வார்த்தை அடிப்படையே யோகத்து அடிப்படையில் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். பன்னிரண்டு சாணத்துக்கும் 12 ராசிக்கும் சாணத்து அடிப்படையிலே அமைந்துள்ளது இந்த தமிழ் ஜோதிடம். வார்த்தை, அதாவது யோகத்து அடிப்படையிலும் வார்த்தை அடிப்படையிலும் வார்த்தைகள் 9 என்பது ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணும் 3, 6, 9, 9 எல்லாம் கூட்ட 27. அதோடைய விதி என்பது 9 என்ற ஒரு வார்த்தைக்கு விதி எண் 9. அதனால் ஜாதகம் பலன் யோகத்து அடிப்படையிலும் தமிழ் எழுத்து 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கள் கொடுக்கப்பட்டு அவையில் வார்த்தை அடிப்படையில் யோகத்து அடிப்படையில் நான் ஆய்வு செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இதுவே 2021ஆம் நூற்றாண்டிலிருந்து இது தமிழகத்தில் ஒரு சில என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பவர்களுக்கும், ஃபேஸ்புக் பார்ப்பவர்களுக்கும் நன்கு தெரியும். அடுத்தது அந்த உடலுக்கு 3 எழுத்து. அந்த உடலுக்கு 3 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3, 5, 1 எல்லாம் கூட்டாக்க 9. அப்போ உடலுக்கு 9 வாசல் சொன்னார்கள். அதைத்தான் என்னுடைய எண்கிற சோதிடம் சொல்லப்பட்டு வருகிறது. உடலுக்கு 9 வாசல். அப்போ உடல் என்ற வார்த்தைக்கு விதியின் 9. அதற்குரிய எண்கிற 3, 5, 1 இதெல்லாம் கூட்டாக்கா 9 தான். அப்போ உடலுக்கு விதியின் 9. அடுத்த முனிவருக்கு 4 எழுத்து. அதற்குரிய எண்கிறம் 3, 1, 5, 9. 4, 5, 9, 9, 18. அப்போ முனிவருக்கு 3, 1, 5, 9 இதெல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்பது 9. அப்போது முனிவருக்கு 9ஆம் இடத்து பலன். அதுக்கு நான் முனிவருக்கு என்கிறது போடலைங்க, அது இப்போ தான் போடுறோம். 3, 5, 9. அப்போ 9, 14, 18. அப்போ 18. அப்போ அதோடைய விதி என்பது 9. அப்போ முனிவருக்கு 9ஆம் இடத்து பலன். அடுத்த அந்த காரத்துக்கு நான் 3 எழுத்து. அதற்குரிய விதி என்பது 9. ஆனால் அதற்குரிய எண்களிடம் 8, 3, 7 இதெல்லாம் கூட்டினாக்க 18. அதோடைய விதி என்பது 9. அப்போ காரம் என்ற சொல்லுக்கு 9ஆம் இடத்து பலன். 9ஆம் இடத்துல நன்கு பாவக்கரம் சுபக்கரம் இருந்தால் ரொம்ப காரமாக இருக்கும். அதான் காரம். ஏன்னா ஒரு சாம்பார்லேயோ ஒரு ரசத்துலேயோ அதிகமான முறையில் மல்லித்தூள், மிளகுத்தூளை போயிட்டால் ரொம்ப காரமாக இருக்கும். ஆனால் சுவையாக இருக்கும் சமயத்தில். சிலருக்கு காரமான பொருள் அதிகம் அதுக்குன்னு காரமாக இருந்துட்டாக அது நல்லா இருக்காது. அதனால் காரம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 9. அன்புக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய விதியின் 1. அதற்குரிய எண்கள் 1, 3, 6 இதெல்லாம் கூட்டாக்க 10. அதோடைய விதி என்பது 1. அன்பு 1ஆம் இடம். முதல்ல அன்பு தான் தேவை. அவன் கொள்ளையடித்தாலும் சரி, அவன் தாக்க வந்தாலும் சரி. அதனால் அன்பு என்ற ஒரு வார்த்தையை அவன் அன்பாக பேசும்போது, அன்பாக நடந்து கொண்டால் அவர்களுக்கு அந்த அன்பு உறுதுணையாக இருக்கும். அதனால் அன்பு என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 1. அன்பு, முதல்ல அன்பு தான் செலுத்த வேண்டும். அவன் யாராக இருந்தாலும் சரி, அன்பாக பேசினா அவர்கள்ட்ட நம்ம அரவணைத்து பேசலாம். அதான் அன்போட விதியின் 1. அடுத்து அந்த ஜாதி. இந்திய நாட்டில் தான் ஜாதி இருக்குன்னு இல்லை, எல்லா நாட்டிலும் ஜாதி இருக்கலாம். ஆனால் நம்ம அந்த லைனுக்கு போக கிடையாது. அதனால் அந்த வழிக்கு போய் நம்ம பார்க்க கிடையாது. அதனால் ஜாதி என்பது இந்திய நாட்டில் தான் இருக்குன்னு இல்லை, எல்லா நாட்டிலும் இருக்குது, உலகத்துலேயும் இருக்குது. ஆனால் ஜாதிக்கு 2 எழுத்து.
அந்த 2 எழுத்துக்குரிய எண்களிடம் 1, 8 எல்லாம் கூட்டினாக்க 9, அதோடைய விதி என்பது 9 தான். அப்போ ஜாதி வந்து 1ஆம் இடத்துக்கு மூதாதிகள் வந்து பிது பாக்கியாதி விதிகள் உருவாக்கப்பட்டது தான் ஜாதி. ஜாதி என்ற ஒரு வார்த்தை 9ஆம் இடத்துக்கு பலன். யார் வார்த்தையிலே யார் என்று கூட கேட்கிறது இந்த தமிழின் ஜோதிடம். யார் அதுக்கு 2 எழுத்து, அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிடம் 9, 9 எல்லாம் கூட்டா 18, அதோட விதி என்பது 9. அப்போ யார் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 9. அடுத்து அந்த கால் என்ற வார்த்தைக்கு 2 எழுத்து, அதோடைய விதி என்பது 9. அப்போ காலுக்கு வந்து 8, 1 இதை கூட்டினாக்க 9 தான். அப்போ காலுக்கு வந்து 9ஆம் இடத்துக்கு பலன். அடுத்தது நட்சத்திரம். நட்சத்திரத்துக்கு வந்து 6 எழுத்து, நான் 6 எழுத்து போட்டிருக்கேன். சில பேர் டீலாம் போடுவாங்க. நட்சத்திரம் 6 எழுத்து, அந்த 6 எழுத்துக்குரிய எண்களிடம் 8, 2, 3, 4, 3, 7 எல்லாம் கூட்ட 27, அதோடைய விதி என்பது 9. அப்போ நட்சத்திரம் 27 காட்டுது இல்லையா? இதான் எழுத்து மூலமாகவே ஒரு வார்த்தைக்கு பலன்கள் சரியாக அமைந்தாலும் அந்த தமிழ் எந்த மொழியிலும் சரி அது சரியான எண்கணித மொழின்னு சொல்லலாம். இது வந்து தமிழ் ஜோதிடம். தமிழ் எழுத்துக்கு அனைத்துமே எண்கணிதமாகவும் யோகமாகவும் அமைந்துள்ளது. எண்கணித சோதிடத்துக்கு மிகவும் சிறந்ததாக நம்முடைய தமிழ் ஜோதிடம் அமைத்துள்ளேன். இது 2021ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த எண்கணிதம் பரவலாகவே ஒவ்வொருத்தர் பார்க்கும்போது பார்வையிட்டு வருக அவர்களுக்கு தான் தெரியும், எல்லோருக்கும் தெரியாது. ஆனால் எல்லோருக்கும் தெரிய முடியும், இது நடக்கும் வரும். ஆனாலும் நட்சத்திரத்துக்கு 6 எழுத்து தான். அந்த 6 எழுத்துக்குரிய விதி என்கிறது 9 தான். அதற்குரிய டோட்டல் வந்து 27. அதற்குரிய எண்கள் 8, 2, 3, 4, 3, 7 எல்லாம் கூட்ட 27, அதோடைய விதி என்பது 9. அப்போ நட்சத்திரம் வந்து 27, அதோடைய விதி என்பது 9. அடுத்து அந்த முதலைக்கு 3 எழுத்து, அதோடைய விதி என்பது 9. அதற்குரிய எண்கிடம் 3, 7, 8 எல்லாம் கூட்டினாக 18, அதோடைய விதி என்பது 9. அப்போ முதலை வந்து நட்சத்திர அடிப்படையிலே நட்சத்திர யோக அடிப்படையிலே நட்சத்திர முதலைகள்லாம் இருக்குது. அதனால் வந்து முதலை வந்து 9ஆம் இடத்து பலன். அடுத்ததாக நீளம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 9. அதற்குரிய எண்ணிடம் 7, 4, 7 எல்லாம் கூட்டா 18, அதோடைய விதி என்பது 9. அப்போ நீளம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 9 நீளம். அடுத்து அந்த வசியத்துக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணில் 5, 4, 2, 7 எல்லாம் கூட்டா 18, அதோடைய விதி என்பது 9. அப்போ வசியம் என்ற ஒரு வார்த்தைக்கு 9ஆம் இடத்து யோகமாக அமைகிறது. வசியம் 9ஆம் இடத்து பலன். வசியம்னா பேசும்போது வசியமாகணும். ஒரு பொருள் வந்து மணக்க வேண்டாம், அதெல்லாம் வசியம். மணந்தாக்க அந்த பொருள் வசியமாகும். அதனால் மந்திரத்துலேயும் வசியம் இருக்கணும். ஆனாலும் வந்து நிலவை நம்ம கூப்பிட்டாலும் அது வசியமாக நம்மகிட்ட வரணும். ஆனாலும் வந்து மனிதனுக்கு வந்து கனவுல ஒரு சக்தி வருதுன்னா அது நிலவை இல்லாமல் வரவே வராது. நிலவு தான் பெண், நிலவு தான் சக்தி, நிலவு தான் சர்வசக்தி. ஆனால் வசியம் என்பது 9ஆம் இடத்து பலன். வசியத்துக்கு வந்து அந்த தேவி வந்து ஆட வேண்டும், திருவிளையாடலாக ஆட வேண்டும். வசியத்துக்கு நம்மகிட்ட வந்து நம்ம செய்யக்கூடியது வந்து எதாக இருந்தாலும் பழகணும், அடுத்து வசியமாகணும். அதான் வசியம் 9ஆம் இடத்து பலன். அடுத்து வந்து முதியோருக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கும் விதியின் 9. அதற்குரிய எண்கள் 3, 8, 7, 9 இதெல்லாம் கூப்பிட்டாக்க 27, அதோட விதி எண்கள் 9. முதியோர் அப்படின்னாலே அப்பா பாட்டன் தான். அப்போ 9ஆம் இடம் வந்து பிதிர் பாக்கியசன்னா பிதா வர்க்கங்களை பற்றி பேசக்கூடியது. அந்த 9ஆம் இடத்துல நல்ல சுபக்கிரகங்கள் 9ஆம் அதிபதி 5க்கும் 9க்கும் 5க்கும் 9க்கு 5க்கு மாறி இருந்தால் அவன் சொந்த ஊரை தாண்டி மாறி இருப்பான். இதான். ஆனால் முதியோர் வந்து 9ஆம் இடத்து பலன். அடுத்த குடல். அது முதல்ல சொன்னது உடல், இப்போ குடல்னு போட்டிருக்கேன். ஏன்னா உடல்னு சொல்கிறோம், குடல்னு சொல்கிறோம். அதனால் அந்த குடலுக்கு 3 எழுத்து, அதோடைய விதி என்பது 9. அப்போ அதற்குரிய எண்கள் தான் 3, 5, 1 இதெல்லாம் கூட்டாக 9, அதோடைய விதி என்பது 9. அப்போ குடல் 9ஆம் இடத்து பலன். அடுத்த பரிசு என்பது 3 எழுத்து, அதோடைய விதி என்பது 9. அதற்குரிய எண்கள் 9, 4, 5 இதெல்லாம் கூட்டாக 18, அதோடைய விதி என்பது 9. அப்போ பரிசு என்ற ஒரு வார்த்தைக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடத்துலேருந்து நல்ல பலன் கொடுக்கக்கூடியவர்களை இருந்து விட்டால் அப்போ அவர்கள் வாழ்க்கை வந்து பரிசு தான். பரிசு வென்றி வாழ்க்கை நடத்துவார். அடுத்த லாபத்துக்கு 3 எழுத்து. அதற்குரிய விதி என்பது 9. அதற்குரிய எண்கள் தான் 2, 9, 7 எல்லாம் கூட்டா 18, அதோடைய விதி என்பது 9. அப்போது லாபம் 9ஆம் இடம்.
லாபம் 11 சொல்லப்பட்டுள்ளது. இருந்தாலும் என்கின்ற பிரகாரம் 9ஆம் இடம் தான் லாபம். அது பிதுர் பாக்கியஸ்தான மூதாதிகள் தன்னுடைய பிதா வர்க்கங்கள் முதியோர்கள் நமக்கு சம்பாதிச்சு வச்சுருந்தாக்கா அது லாபம் 9ஆம் இடத்தை சொல்கிறது. அது 11ஆம் இடம் அது லக்கா சொல்கிறது. அடுத்து கர்மத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு விதியின் 9. அந்த அதற்குரிய எண்ணு 1 9 1 7 கூட்டாக 18. அதற்கு விதி என்பது 9. கர்மம் என்ற வார்த்தைக்கு விதியின் 9. ஆனால் ஜாதகம் என்பது வார்த்தை அடிப்படை தான் அமைச்சிருக்காங்க இந்த காலத்தில் பலனை. ஆனால் அதுக்கு கணிதங்கள் உண்டு எல்லாத்துக்கும். இதுக்கும் நான் உருவாக்கப்பட்டது ஒரு கணிதம் தான். அந்த கணிதத்து மூலமாக எண்ணும் எழுத்தும் யோகத்து அடிப்படையிலே மனிதனை நினைக்கின்றது. மனசு நம்ம பேசுவதை மனசு கேட்க வேண்டும். அப்போ தான் ஆகாயம் கூட நம்மளை கேட்டு நம்மகிட்ட வரும். மனசு நம்ம பேசுகிறது எல்லாமே மனசு கேட்கணும். அப்புறம்தான் ஆகாயங்கள் தேவிகை கேட்கும், தெய்வங்கள் கேட்டு நம்மளுக்கு திருவள் செய்யும். பேசுகிறது வாய், நம்ம பேசுகிறது மனசு கேட்டாக்கா உடனே கடவுள் நம்மக்கிட்ட நிற்கிறான். அதனால் இப்போ நான் பேசுகிறது எல்லாமே தமிழ் ஜோதிடம். இது கடவுள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். நான் பேசுவது ஒவ்வொன்றும் என்னுடைய மனசு கேட்கிறது. என்னுடைய மனசு கேட்கும்போது கடவுளின் அருகில் இருக்கிறார். அதனால் ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையிலே யோகத்து அடிப்படையில் எண்ணும் எழுத்தும் தான் யோகம் தருகிறது என்பதை அதற்கு சமமாக சர்வசக்திகளும் நின்று கேட்கப்படுகிறது, யோகங்கள் தருகிறது என்பதை இந்த யூடியூப் சேனல் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம்.